வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பத்தி பார்க்க போறோம். அந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வின்சோ கேமிங் ஆப். இது ஒரு மணி ஏர்னிங் ஆப். இதுல வந்து 40க்கும் மேற்பட்ட கேம் இருக்கு. ஃப்ரீ ஃபயர், கேரம், லூடோ இதை மாதிரி எக்கச்சக்கமா ஏராளமான கேம்கள் இருக்கு. அது விளையாடுறது மூலம் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்ல, ரீசெண்டா வின்சோஸ் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல 20,000 வரை நீங்க வந்து மணி வின் பண்ற வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இல்ல வின்சோஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாகவும் 40 ரூபா கேஷ்பேக் வர உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏர்ன் பண்ற மணியை வித்ட்ராவல் பண்றதுக்கு யூபிஐ, பேடிஎம், பேங்க் வித்ட்ராவல் மூலமா நீங்க வந்து உங்க மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வாலெட்ல வந்து 3 ரூபா இருந்தா கூட நீங்க அதை வந்து வித்ட்ராவல் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 50 ரூபா போனஸ் அண்ட் ஃப்ரீ ஃபேண்டாஸ்டிக் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமா போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, விளையாடுங்க, பணம் சம்பாதிங்க. வணக்கம் மேலே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன இது ஈரல் தானே, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஈரலை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து பொட்டி மாஸ் செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். அது மட்டும் இல்ல, இது ஈரல் இருக்கு இப்படி பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. செஞ்சு முடிச்சோன்னா பாருங்க, அப்படியே எச்சி ஊத்தும் அந்த அளவுக்கு அருமையா இன்னைக்கு பொட்டி மாஸ் செஞ்சு அப்படியே மொத்தத்தையும் நானே இன்னைக்கு வடிச்சு வாரி சாப்பிட போறேன். இன்னைக்கு அம்மா அருமையா இருக்க போகுது பொட்டி மாஸ். இது நல்லா இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறோம். ஈரலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் அப்படியே கோழிலேருந்து அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்தப்ப இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். சர்ஜாந்திர ஈரலுங்க, எல்லாம் கொச்சன்னு இருக்கு. அப்படியே கழுவி அலசி இன்னைக்கு பொட்டிமா செஞ்சு செம்மையா சாப்பிட போறேங்க. அப்படியே பூ போல நம்ம அலசிக்கலாம். போட்டு பிசைஞ்சிங்கன்னா குழம்பு போயிடும். நண்பர்களே, இன்னைக்கு வந்து தோசை கல்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். நம்ம வந்து ஈரலை வந்து தண்ணியில போட்டு வேக வச்சோன்னு வச்சுங்களா, அதில் உள்ள சத்து எல்லாம் போயிடும், வேஸ்ட் தான் செய்யுது. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இட்லி குண்டான்ல போட்டு வேக வைக்க போறோம், அவிக்க போறோம். நண்பர்களே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து கிருமிகள்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள்ல போட்டு நல்லா பெரட்ட போறோம். இப்ப மஞ்சத்தூள்ல பெரட்டி அதுக்கப்புறம் நீராவில வேக வைக்க போறோம். மஞ்சத்தூள் போடுறது மூலம் பாத்தீங்கன்னா இந்த கவுச்சி வாசனையும் போயிடும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கிருமி நாசினியா வந்த மாதிரி இதாயிடும். அதனால சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஈரலை வந்து இட்லி குண்டால வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஈரலை வந்து நம்ம வந்து பொட்டிமா செஞ்சு சாப்பிட போகிறோம். அப்படியே பொடிப்படியா அப்படியே தோசைகள் நறுக்கி போட்டு அப்படியே அமிர்தம் மட்டும் எடுத்து சாப்பிட போகிறோங்க. நண்பர்களே, ஈரல்னா என்னன்னு தெரியுமாங்க? உடம்புல உள்ள மொத்த சத்துக்களையும் சேமிச்சு வைக்கிறதா ஈரல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோழி வாங்கினீங்கன்னா கோழியில இருக்கிற ஒரு கோழியை முழுசா நீங்க தின்னாலும் அதுல இருக்கிற சத்தை விட அந்த கோழியில ஒரு ஈரல்ல இருக்கு பாருங்க, அது வந்து பல மடங்கு சத்து அதிகம் கோழியை விட.
நண்பர்களே, கடையில் போயிட்டு நீங்க வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்க வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈரல் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்களே அழகா நாங்க செய்யற மாதிரி இது மாதிரி பொடிமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப சத்து, அதே மட்டும் இல்லாம ரொம்ப ருசியாவும் இருக்கும், வேற லெவல் டேஸ்டா இருக்கும். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈரல்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிடிக்காது, ஆனா இருக்கையில ஈரல்ல தான் அதிக சத்து இருக்கு. அதனால வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம். இது வந்து வயசான கூட சாப்பிடலாம், பல்லு கூட தேவையில்ல, இதுக்கு நறுக்கு முறுக்குன்னு அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வாவ், பாருங்க ஈரல் செம்மையா வந்துருச்சு. பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது, வாசனையும் அமர்க்கலமா இருக்குது. செய்யறதுக்கு முன்னாடியே 3 அளவு வாசனை வருதா, செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நடக்க போகுது இல்லையா. நண்பர்களே, செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதுல உள்ள அந்த ஈரல்ல உள்ள தண்ணிலாம் வடிகட்டிடுச்சு பாருங்க, எப்படி செம்மையா. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாவ், பூ மாரி வந்துருக்குங்க. சஜாந்திரம் சூடுங்க, வேற லெவல்ல இருக்குது. இப்ப நம்ம வந்து ஈரலை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நண்பர்களே, இதான் கோழியோட இதயம். அது பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்து இது கொடுக்கும்போது என்னம்மா கொட்டையை தூக்கி போடுறேன், எனக்கு வேணாமான்னு சொல்லி சண்டை போட்டு நிற்பேன். அப்போ தான் தெரியும், எங்கள் அம்மா போதான் எனக்கு சொன்னாங்க இது வந்து இதேண்டா அடிச்சடிச்சு சொன்னதால இப்போ தான் எனக்கு இதேன்னு தெரியுது. அதில் போட்டு இதையும் நம்ம வெட்டிப்போம். எனக்கு கல் மனசு. நம்ம ஈரல் பொடிமா செய்யறதுக்கு ஈரல் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா என் வீட்டு தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுல வந்து எண்ணெயை ஊத்திடலாம். நம்மள பாத்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அப்படியே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து இப்ப போட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. அப்படியே கருவேப்பிலை லைட்டா தூக்கிக்கலாம். அந்த வாசனையே வேற லெவல்ல இருக்கும். மாமா விட்டு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். பொடி சேர்த்துக்கிறேங்க. மச்சான் கொடுத்த மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். வங்கக்கடல் உப்பை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்க நிறைய நண்பர்களே, மல்லித்தூள் வாசனை வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஏதோ மல்லித்தூள் வாசனை எப்படி இருக்குன்னா மல்லிகை பூ அப்படியே அரைச்சு போட்டா அது என்ன வாசனை இருக்கும், அதை சேர்த்துக்குங்க இனிமேல் நீங்க எல்லாரும். நம்ம ஈரல் பொடி மாசுக்கு அங்க பாருங்க கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதாவது அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஈரலை போட்டுடலாம். மலை சாரல் போல அண்ணாத்தையை தூவ போறோம் அங்கேயும் இங்கேயும். அண்ணாத்தே, நீ உள்ள வந்து மாட்டிக்கிட்டடா. நண்பர்களே, வாசனையே மூக்க தொலைக்குது, அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது. அப்படியே சாப்பிடணும்னு தோணுதுங்க. நண்பர்களே, சொல்லவும் இல்லைங்க, அப்படியே எப்படி சொல்றது எனக்கு தெரியவே இல்லை. அப்படியே வாசனையே அப்படியே நாக்குல எச்சு ஊறுதுங்க. அப்படியே பக்கத்துல தான் ஊத்துருச்சு, தோசைகள் எல்லாம் ஊத்தல. அதான் சொல்லிட்டு நம்ம திரும்ப போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே, வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா பல்லு இல்ல, அதனால அவங்க வந்து கடிச்சு சாப்பிட முடியாது. ஆனா அந்த ஈரல் பாத்தீங்கன்னா பூ போலயே தான் இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சதுக்கு அப்புறம் இன்னும் பூ போல இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணா சாப்பிடுவாங்க. யாரும் புகை வேற அடிக்குதுங்க. 10 ரூபா தாங்க பிளேட், 10 ரூபா தான். 10 ரூபா பாட்டி. பல்லு இருக்கா இல்லையா? பல்லு இல்ல, வந்து 2 சாப்பிடா. பல்லு இல்லைன்னா எவ்வளவு வேணா சாப்பிடலாம், அன்லிமிட்டட் தான். வாங்க வாங்க, பிளேட் 10 ரூபா தான்.
நான் தான் 10 ரூபாய்க்கு தருவேன், இறங்கி தர மாட்டாங்க, கிடைக்காது. வாசனையும் வேற லெவல்ல இருக்கும். 10 ரூபா கொடுத்தா வாசனையை மட்டும் குடிச்சிட்டு போலாம். போதும் நினைக்கிறேன்டா. நண்பர்களே, நம்ம பொட்டி மாசு வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கி நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுல எங்கேயுமே கிடைக்காங்க இது மாதிரி பொடி மாசு. போய் கேட்டாலும் தரமாட்டாங்க, செஞ்சு கூட தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குங்க. வாசனையே அட்டகாசமா இருக்குதுங்க. ஐயோ அப்பப்பா எம்மா எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ பார்க்கும் போதே வாசனையும் வேற லெவல்ல அட்டிச்சு நவுத்துது. சாப்பிடறதுக்கு ஆர்வத்தை தூண்டுதுங்க. எதை எடுத்து சாப்பிடுறதுன்னே தெரியல. எல்லாம் அப்படியே நாக்குல எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஈரலோட சுவை இருக்கு பாருங்க. அந்த ஈரலோட சுவையும் நம்ம சேர்த்த மசாலாவும் சேர்த்து நாக்குல அப்படியே நாட்டன மாட்டுதுங்க. நண்பனே, இந்த மாதிரி ஈரலை உங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு இல்ல வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இதை பாத்தீங்கன்னா இந்த ஈரல் வந்து குழம்புல எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈரல் எனக்கு வேணாமா, நீ வேற குடும்பம் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நிப்பாங்க. அதனால நம்ம வந்து இதை மாதிரி ஈரல் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், நான் செஞ்சது அதை விட பிரமாதமா இருக்கு. வேற லெவல் டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிருதுவா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கவுச்சி சுத்தமா இல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்பளே, நான் சொன்னாங்க நம்ப மாட்டீங்க. எங்க மாமா சொல்றாங்க, இப்பயாச்சும் நம்புங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. போய் நானே சாப்பிட்டு முடிச்சிருவோம் போலயே. நான் உனக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க பாப்பாவா. நண்பரே, எங்க மாமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிராமத்துல சமைக்கிற மாதிரி சேனல் தான். சேனல் நேம் என்ன பாத்தீங்கன்னா சுபாஷ் குக்கரி. போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதோட லிங்க் பாத்தீங்கன்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். போய் மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செம்மையா இருக்கு, சாப்பிடுங்க.